நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். அமருங்கள். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிறிஸ்து பிறந்த இந்த திருநாளில் ஆண்டவர் நம்மோடு கூட பேசவும், ஆவியானவர் நம்மை இந்த கிறிஸ்து பிறப்பின் மகிழ்வில வழிநடத்தவும், கர்த்தாவே என்னோடு கூட பேசும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோம். உயர்ந்த மேன்மை உதறி தள்ளி உலகில் வந்திரையா ஏசையா, உறவு தந்திரையா ஏசையா, உயர்வு தந்திரையா. உயர்ந்த மேன்மை உதறி தள்ளி உலகில் வந்திரையா ஏசையா, உறவு தந்திரையா ஏசையா, உயர்வு தந்திரையா. முழுக்க இறைமை ததும்பும் நிலையை முழுதும் துறந்ததென்ன, முழுக்க இறைமை ததும்பும் நிலையை முழுதும் துறந்ததென்ன, அழுக்கு மண்ணால் நிரம்பும் தொழுவம் அதிலே தவழும் அழகென்ன, அழுக்கு மண்ணால் நிரம்பும் தொழுவம் அதிலே தவழும் அழகென்ன. உயர்ந்த மேன்மை உயரி தள்ளி உலகில் வந்திரையா ஏசையா, உறவு தந்திரையா ஏசையா, உயர்வு தந்திரையா. தூய விண்ணின் தூய சூழல் புரந்த அன்பென்ன, தூய விண்ணின் தூய சூழல் துறந்த அன்பென்ன, ஆயக்காரர் பாவிகளுடன் அடுத்து பழகும் அழகென்ன, ஆயக்காரர் பாவிகளுடன் அடுத்து பழகும் அழகென்ன. உயர்ந்த மேன்மை உதறி தள்ளி உலகில் வந்திரையா ஏசையா, உறவு தந்திரையா ஏசையா, உயர்வு தந்திரையா. தந்த உறவு எங்கள் உயர்வு சொந்த பொருளல்ல, தந்த உறவு எங்கள் உயர்வு சொந்த பொருளல்ல, எந்த உறவை எவர்க்கும் அருள எமக்கு என்றும் அருள் செய்வீர், இந்த உறவை எவர்க்கும் அருள எமக்கு என்றும் அருள் செய்வீர். உயர்ந்த மேன்மை உதறி தள்ளி உலகில் வந்திரையா ஏசையா, உறவு தந்திரையா ஏசையா, உயர்வு தந்திரையா. எங்கள் கண்மலையும் எங்கள் மீட்பருமாகிய அன்பின் ஆண்டவரே, அடியனின் நாவின் சொற்களும் இந்த மகிழ்வின் காலை வேளையில் உம்முடைய வார்த்தைகளுக்காக காத்திருக்கிற
எங்கள் அனைத்து பேரின் இதயத்தின் நினைவுகளும் தியானங்களும் ஆண்டவரின் திருமுன்னர் ஏற்புடையதாய் விளங்குவதாக. ஆமென். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் அரைமரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற திருப்பெயரால் 2025 ஆண்டின் கிறிஸ்து பிறப்பின் பண்டிகை நாளில் மகிழ்ச்சியோடு மன நிறைவோடு ஆண்டவரை வழிபட வந்திருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் இனிய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு கூட தெரிவித்துக் கொள்கிறேன். ஆயர்களாக எங்களுக்கு இந்த கிறிஸ்மஸ், புத்தாண்டு மற்றும் ஈஸ்டர் பண்டிகை நாட்களில் தேவதூதர்களை காணுகிற வாய்ப்பை ஆண்டவர் எங்களுக்கு கொடுக்கிறார். அந்த தேவதூதர்கள் வருஷத்தில் 3 முறை மட்டும்தான் ஆலயத்தில் அவர்கள் என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். அதற்கு பிறகு அவர்களை பார்ப்பது மிக மிக கடினமான ஒன்று. ஆகவே இன்றைக்கு தேவதூதர்களைப் போல கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்திருக்கிற புதிய ஆட்கள், அதாவது இந்த 3 பண்டிகைக்கு மட்டுமே வந்து ஆண்டவரை தொழுது கொள்கிற அந்த தேவதூதர்களை இந்த ஆண்டும் காண்பதற்கு கடவுள் கொடுத்த வாய்ப்புக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். பொதுவாகவே கிறிஸ்மஸ் பண்டிகை காலங்களில் சொன்ன இந்த 3 பண்டிகை காலங்களிலும் ஆலயம் நிரம்பி வழியும், இடம் கொள்ளாமல் மக்கள் வருவார்கள். அதற்கு பல காரணங்கள் உண்டு. வெளி ஊர்களிலிருந்து உறவுகள் எல்லாம் வருவார்கள், நண்பர்கள் வருவார்கள், அது ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒன்று. ஆனால் இந்த தேவதூதர்கள் கட்டாயமாக வந்து காட்சி கொடுத்து விட்டு போய்விடுவார்கள். அவர்களை வாரந்தோறும் கர்த்தருடைய ஆலயத்தில் காண வேண்டும் என்கிற வாஞ்சை எனக்கு இருக்கிறது. ஆகையினால கர்த்தருடைய ஆலயத்துக்கு நீங்கள் வாரந்தோறும் வந்து ஆண்டவரை ஆராதிக்க உங்களை அன்போடு கூட நான் அழைக்கிறேன். கிறிஸ்து பிறப்பின் பண்டிகையை கொண்டாடுகிற இந்த நாளில் இந்த பண்டிகையோடு தொடர்புடைய பல விஷயங்களை நம்முடைய ஆராதனைகளில் நாம் கை கொள்ளுகிறோம். குறிப்பாக கிறிஸ்மஸ் என்று சொன்னால் சில காரியங்கள் தவிர்க்க முடியாதது என்பதை நம்ம எல்லாரும் அறிவோம் இல்லையா? பண்டிகை ஆராதனைக்கு வருகிற போது கர்த்தருடைய ஆலயம் அழகாக அலங்கரிக்கப்பட்டு இருக்கும். இட் ஷோஸ் தட் we are celebrating the birth of Jesus Christ. ஆகவே கர்த்தருடைய ஆலயம் அழகாக அலங்கரிக்கப்பட்டிருக்கிற இந்த காட்சி ஆண்டவருடைய பிறப்பின் மூலமாய் நாங்கள் விடுதலையை பெற்றிருக்கிறோம், ரட்சிப்பை பெற்றிருக்கிறோம். so that as a God's family we are celebrating the birth of Jesus. இயேசுவினுடைய பிறப்பை கர்த்தருடைய குடும்பமாக நாம் கொண்டாடுகிறோம். இரண்டாவது, கிறிஸ்மஸுக்கு என்று பல அடையாளங்கள் இருக்கிறது. அதில் நம்ம எல்லாருக்கும் தெரிந்தபடி கிறிஸ்மஸ் மரம், கிறிஸ்மஸ் குடில், கிறிஸ்மஸ் நட்சத்திரம், கிறிஸ்மஸ் கேக், அப்புறம் கிறிஸ்மஸ் தாத்தா, இப்படி பல காரியங்கள் அடையாளங்களாக இருக்கிறது. ஆனால் இவை எல்லாவற்றையும் விட மிக முக்கியமான ஒரு அடையாளம் என்னவென்றால் ஜீசஸ் த லைட் ஆஃப் த வேர்ல்ட். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தின் ஒளியாக அவர் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தின் ஒளியாக அவர் பிறந்திருக்கிறார் என்ற செய்தி தான் கிறிஸ்து பிறப்பின் செய்தியில முதன்மையானதாய் இருக்கிறது என்பதை ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 9ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் வாசிக்கிறோம். இருளிலே நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. கிறிஸ்மஸ் is the birth of Jesus Christ, as well as it is the time to remember the light of the world is my Lord. இந்த உலகத்தின் வெளிச்சமாய் இருக்கிறவர் என்னுடைய ஆண்டவர். அந்த ஆண்டவர் இந்த உலகத்தினுடைய இருளை நீக்கி என்னையும் என் வாழ்வையும் என் திருச்சபையும் என் குடும்பத்தையும் அவர் வெளிச்சமாக்குவதற்காக வந்திருக்கிறார். ஆகவே இந்த கிறிஸ்து பிறப்பின் பண்டிகையில் ஏன் அலங்கார விளக்குகளினாலே ஆலயங்களையும் இல்லங்களையும் நாம் அலங்கரிக்கிறோம் என்றால், நாம் சொல்லாமல் ஒரு செய்தியை சொல்லுகிறோம். இது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒளியாக உலகத்திலே அவர் பிறந்தார்.
பாவ இருளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த மக்கள் கூட்டத்திற்கு அவர் வெளிச்சத்தை கொடுக்கிற ஆண்டவர் என்ற செய்தியை இந்த ஒளி வெள்ளத்தின் மூலமாக நாம் என்ன செய்கிறோம், வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறோம். ஆகவே இந்த நாளினுடைய செய்தியினுடைய தலைப்பை நான் இப்படி அமைத்திருக்கிறேன்: The birth of Christ is an experience of moving from darkness to light. கிறிஸ்துவின் பிறப்பு என்பது இருளிலிருந்து ஒளிக்கு செல்லும் அனுபவம். கிறிஸ்மஸ் இஸ் நாட் a celebration. கிறிஸ்மஸ் இஸ் an experience. கிறிஸ்மஸ் பண்டிகை என்பது ஒரு கொண்டாட்டம் மட்டுமல்ல, அது ஒரு அனுபவம். ஆகவே கொண்டாட்டமாக கொண்டாடிவிட்டால் அதோடு கூட என்ன செஞ்சிடும், அது முடிந்துவிடும். ஆனால் கிறிஸ்மஸ் என்பதை என்னுடைய வாழ்க்கையில் அனுபவமாக ஏற்றுக்கொள்ளும் போது that experience will indwell in our life, indwells in our day-to-day life. என்னுடைய அனுதின வாழ்க்கையில் இந்த கிறிஸ்து பிறப்பு என்ன செய்யும், அனுபவமாக தொடர்ந்து கொண்டே இருக்கும். அனுபவங்கள் எப்போதுமே நம்மை வளப்படுத்தி கொண்டே இருக்கும், நம்மை பலப்படுத்தி கொண்டே இருக்கும், நம்மை முன்னோக்கி அது தள்ளிக்கொண்டே இருக்கும். நிறைய அனுபவங்களை நம்முடைய வாழ்க்கையில் பெற்றிருப்போம் இல்லையா? ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு அனுபவம் இருக்கும். திருமணமான புதிதில் மனைவியோடு நல்ல அன்பிலே இருப்போம். கொஞ்ச நாளுக்கு பிறகு அந்த அன்பில் கொஞ்சம் விரிசல் வரும். மனைவி கணவனை புரிந்து கொள்வதில், மனைவி கணவனை புரிந்து கொள்வதில் உறவிலே விரிசல்கள் வரும். ஆனால் கொஞ்ச நாட்கள் செல்ல 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 மனைவியை கணவனும் கணவனை மனைவியும் புரிந்து கொள்ளுவார்கள். அந்த புரிந்து கொள்ளுதல் காலப்போக்கில் மனைவி மேலே மறக்க முடியாத, தவிர்க்க முடியாத ஒரு அன்பாக அது மாறிவிடும். மனைவி இல்லாமல் கணவன் இல்லை, கணவன் இல்லாமல் மனைவி இல்லை என்கிற அந்த அற்புதமான ஒரு பந்தம், அந்த உறவுக்குள்ளே நம்மை கொண்டு செல்வது அந்த வாழ்வியல் அனுபவம். ஆரம்பத்தில் பொதுவாக அந்த கல்யாணமான புதுசில் ஒரு முறுக்கு இருக்கும். அதுக்கு என்ன பேர்? மாப்பிள்ளை முறுக்குன்னு பேர். சரியா? மாப்பிள்ளை முறுக்குன்னு பேர். மாமனார் வீட்டுக்கு போனால் மாமனார் எங்கேருந்து கூப்பிடணும்? வாசலில் நின்று 2 கையெடுத்து மாப்பிள்ளை வாங்க அப்படின்னு கூப்பிடணும். ஒரு வேளை அப்படி கூப்பிடலைன்னா மாப்பிள்ளை கோச்சுக்குவார். அப்புறம் மனைவி வீட்டு சொல்லுவார், உங்கள் அப்பா என்ன ஒரு மரியாதை தெரியாது, மாப்பிள்ளை வீட்டுக்கு வர்றாரு, வீட்டுக்குள்ளே இருந்துட்டு மாப்பிள்ளை வாங்க அப்படின்னு கூப்பிடுறாரு. வாசலில் வந்து கூப்பிட வேண்டாமா? மாப்பிள்ளை முறுக்கு அப்படி இருக்கும் இல்லையா? ஆனால் நாட்கள் செல்ல செல்ல அந்த அனுபவம் எப்படி மாறும்? எப்படி மாப்பிள்ளை முறுக்கோடு இருந்தாரோ இப்போ அவர் இப்பொழுது மாமாவாக இருந்தவர் தகப்பனாக மாறி போகிறார். இது ஒரு அனுபவம் இல்லையா? அதை போல தான் கிறிஸ்து பிறப்பு என்பது வெறுமனே கொண்டாட்டமாய் முடிந்து விடக்கூடாது. இட் ஷுட் பி an experience in our day-to-day life. அனுதின வாழ்க்கையில் அது அனுபவமாக இருக்க வேண்டும். அப்படி கிறிஸ்து பிறப்பினுடைய இந்த பண்டிகை முதலாக கொண்டாடுகிற போது the birth of Christ as an experience of moving from darkness to light என்பது அநேகருடைய வாழ்க்கையில் ஏற்பட்டது. அதிலிருந்து 3 நபர்களை மாத்திரம் எப்படி அவருடைய வாழ்க்கை இருளிலிருந்து வெளிச்சத்தை நோக்கி பயணித்ததினால் இன்றைக்கு நீங்களும் நானும் கிறிஸ்து பிறப்பின் பண்டிகையை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த நாளின் செய்தியூடாக நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். முதலாவதாக the experience of Virgin Mary, கன்னி மரியாளின் அனுபவம். எப்படி கன்னி மரியாளின் இருள் நிறைந்த சூழலிலிருந்து ஒளிக்கு நேராக நகர்ந்து செல்லுகிற ஆசீர்வாதத்தை அவர் பெற்றுக்கொண்டாள் என்பதை முதலில் நாம் பார்க்க போகிறோம். என்னோடு கூட லூக்காவின் நற்செய்தி நூல் 2ஆம் அதிகாரத்தை நீங்கள் திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். மரியாள் தன்னுடைய வீட்டிலே இருக்கிறாள். அப்படி தன் வீட்டிலே தனிமையில் இருக்கும்போது உண்மையாகவே ஒரு தேவதூதன் வருகிறார். இன்றைக்கு நான் முதல்ல சொன்ன தேவதூதர்கள் இல்லை, உண்மையாகவே கடவுளால் அனுப்பப்பட்ட காபிரியேல் என்னும் தேவதூதன் அந்த பெண் இருந்த வீட்டில் அவர் பிரவேசித்து என்ன சொல்லுகிறார்? 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களேயானால், அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, தனிமையில் இருக்கிறாள்,
தன் அறையிலே இருக்கிறாள். திடீரென்று அந்த அறையிலே ஒரு மிகப்பெரிய ஒளி வெள்ளம் போல காபிரியேல் தூதன் பிரசன்னமாகிறான். பிரசன்னமானவர் சொல்லுகிறார், கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், பெண்களுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றாள். இந்த வார்த்தையில் ஏதாவது தவறு இருக்கா? இந்த வார்த்தையில் ஏதாவது எதிர்மறையான செய்தி இருக்கா? இல்லை. வாழ்த்துதல் செய்தி. கிருபை பெற்றவளே நீ வாழ்க, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், பெண்களுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீ. அற்புதமான ஒரு ஆசீர்வாதத்தை தேவதூதன் சொல்லுகிறார். ஆனால் இந்த வார்த்தையை கேட்ட மரியாள் என்ன செய்கிறாளாம்? அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்து கொண்டிருந்தாள். ஒரு வாழ்த்து செய்தி வருகிறது, மகிழ்ச்சியின் செய்தி வருகிறது, வாக்குத்தத்தமான ஒரு செய்தி வருகிறது. ஆனால் அந்த செய்தியை கேட்ட மரியாள் தன் உள்ளத்தில் கலக்கமடைந்து இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சொல்லி கலங்கி போகிறாள். கலக்கம் நிறைந்த ஒரு சூழல். என்ன திடீர்னு வந்து இப்படி சொல்றாரு? இதற்கு பின்னாக என்ன இருக்கிறது? எதற்காக இவர் இப்படி சொல்லுகிறார்? பொதுவாக நம்முடைய குடும்பங்களில், பொதுவாக இந்திய தேசத்திலும் சரி உலக அளவிலும் சரி, ஒரு துக்கமான செய்தியை யாராவது பகிர்ந்து கொள்ள வேண்டுமே ஆனால் நம்ம என்ன சொல்லுவோம்? உடனே அந்த செய்தியை சொல்ல மாட்டோம். அவங்க பக்கத்தில் போய் அப்படியே உட்காந்துட்டு அவங்க கையை பிடிச்சிட்டு, அப்புறம் எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, சரி கொஞ்சம் நம்ம வந்து எப்போதுமே வாழ்க்கையில் எப்படி இருக்கணும், தைரியமாக இருக்கணும், சரி நீ வந்து ஒன்று நினச்சிக்க, கொஞ்சம் தைரியப்படுத்துக்க, ஒரு சின்ன ஒரு செய்தியை சொல்ல போகிறேன், அது வந்து மகிழ்ச்சியான செய்தி அல்ல, ஒரு துக்கமான செய்தி, அதனால் கேட்டு என்ன செய்யாத, டிப்ரெஸ் ஆகிடாத என்று சொல்லி அவர்களை என்ன செய்வோம்? பக்குவப்படுத்தி அதன் பிறகு அந்த செய்தியை அவர்களிடத்தில் சொல்லுவது நம்முடைய வழக்கம். ஆனால் மகிழ்ச்சியின் செய்தியை கிடைத்த உடனே மரியாள் தன் உள்ளத்தில் கலக்கத்தோடு இருக்கிறாள். அதன் பிறகு காபிரியேல் பேசுகிறார், இயேசு பிறக்க போகிற செய்தியெல்லாம் சொல்லுகிறாள். சொல்லும்போது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன ஆகுது? பிபி ரைஸ் ஆகுது. நார்மலாக எல்லாருக்குமே பிபி நார்மலில் இருக்கும். ஆனால் சில நேரங்களில் ஹாஸ்பிட்டலில் போய் பிபியை டெஸ்ட் பண்ணலாங்கிற போது அந்த அப்பரேட்டஸ் கையில் கட்டின உடனே நம்ம எரியாமல் என்ன வந்துடும்? பிபி ரைஸ் ஆகும். அப்போ அந்த பிபி டெஸ்ட் பண்ணுறவங்க சொல்லுவாங்க, காம் ஒன்றும் இல்லை, சும்மா பிபி என்ன செய்கிறோம், டெஸ்ட் பண்ணுதான், எதுக்காக அப்படி படப்படான்னு இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதே போல் மரியாளுக்கு பிபி ரைஸ் ஆக்கி கொண்டே இருக்கிறது. ஆனால் படிப்படியாய் தேவதூதன் சொன்ன செய்திகளை எல்லாம் உள்வாங்கி கொள்ளுகிறார். இந்த உலகத்தில் யாருக்கும் கிடைக்காத ஒரு மிகப்பெரிய கிருபை, ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற கடவுளுடைய குமாரன் உன்னுடைய வயிற்றிலே பிறக்கப் போகிறார். அப்பொழுது அவளுக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு மிகப்பெரிய கலக்கத்தோடு அந்த மரியாள் இருக்கிறாள். ஆனால் அந்த செய்தியை அவள் உள்வாங்கிக் கொள்ளுகிறாள். அந்த செய்தியை உள்வாங்கிக் கொண்டு இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் இருக்கும்போது கடவுளுடைய பார்வையில் நான் தகுதியுடையவளாக இருக்கிறேனே என்கிற அந்த உணர்வு அவளுக்குள்ளே மேலோங்கும் போது இருளான சிந்தனைகள் அவளை விட்டு அகன்று இப்பொழுது ஒரு வெளிச்சம் அவளுக்குள்ளே என்ன செய்து பிரகாசிக்க ஆரம்பிக்கிறது. அந்த தேவதூதன் சொன்ன அந்த செய்தியை மரியாள் இப்பொழுது தன் உள்ளத்திலே அவள் ஏற்றுக்கொள்ளுகிறாள். ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு 38வது வசனத்தில் மரியாள் சொல்லுகிறாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கிடவது என்றாள். இருளில் இருந்த அனுபவம் அவளுக்கு கலக்கத்தை கொடுக்கிறது. வெளிச்சத்தின் அனுபவம் அவளை அர்ப்பணிப்புக்கு நேராக வழிநடத்துகிறது. கிறிஸ்துவின் பிறப்பு என்பது இருளில் இருந்து ஒளியை நோக்கி செல்லுகிற அனுபவம். அன்றைக்கு மரியாள் இருளான ஒரு சூழலில் கலக்கமடைந்து இது எப்படியாகும், நான் புருஷனை அறியேனே, இப்படி கலக்கத்தோடு இருக்கும்போது தேவதூதன் கொடுத்த அந்த மகிழ்வின் செய்தியை படிப்படியாய் கேட்டு அதை தனக்கு சொந்தமாக்கி கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்காக அவள் அர்ப்பணிக்கிற போது
அவளுக்குள்ளே இருந்த கலக்கம் நீங்கி இருள் நீங்கி வெளிச்சம் பிறந்தது. அந்த வெளிச்சத்தின் அனுபவத்திலே மரியாள் சொல்லுகிறாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கிடவது. இந்த உலகத்தில் கடவுளுக்கு மனிதரால் கொடுக்கப்பட்ட மிக மிக உயர்ந்த ஒரு பரிசு எது தெரியுமா? என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? கடவுளுக்கு மனிதன் கொடுத்த அல்லது மனிதர்கள் கொடுத்த உன்னதமான ஒரு பரிசு என்னவென்றால், விலை மதிக்க முடியாத ஒரு பரிசு, யாரும் கொடுக்க முடியாத ஒரு பரிசு என்னவென்றால் மரியாளின் கர்ப்பப்பை. மரியாளுடைய கர்ப்பப்பையை கடவுளுக்கு என்ன செய்கிறாள்? காணிக்கையாக கொடுக்கிறாள். அவருடைய வயிற்றிலே பரிசுத்த ஆவியினாலே ஒரு குழந்தை பிறக்க போகிறது. அந்த குழந்தை மரியாளின் மகனாக மட்டுமல்ல, இந்த உலகத்தின் இரட்சகராக தேவகுமாரனாக பிறப்பதற்கு தன்னுடைய கர்ப்பப்பையை கடவுளுக்கு காணிக்கையாய் கொடுக்கிற அளவுக்கு இருளிலிருந்து வெளிச்சத்தை நோக்கி மரியாள் பயணப்படுகிறாள். இன்றளவும் கடவுளுக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு காணிக்கை என்பது மரியாளின் கர்ப்பப்பை. இரண்டாவது, த எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஜோசப், யோசேப்பினுடைய அனுபவம். மரியாளை நேரடியாக சந்தித்த தூதன் இப்பொழுது யோசேப்புக்கு கனவிலே தரிசனமாகுகிறார். கனவிலே யோசேப்புக்கு தரிசனமாகிறார். யோசேப்பு திருமறை மத்தேயு நட்சத்திர நூலிலே நாம் வாசிக்கிற போது யோசேப்புக்கு செய்தி வருகிறது, தனக்கு மனைவியாய் நியமிக்கப்பட்டிருக்கிற மரியாள் இப்படி எப்படி இருக்கிறாங்க? கர்ப்பவதியாக இருக்காங்க. அதை கேட்ட மாத்திரத்தில் ஜோசப் வாஸ் so shocked. ஒரு மிக மிக பயங்கரமான ஒரு அதிர்ச்சியை யோசேப்பு பெற்றுக்கொள்கிறார். நிச்சயம்தான் முடிஞ்சிருக்கு, இன்னும் கல்யாணத்துக்கு டைம் இருக்கு, இந்த நேரத்தில் எனக்கு நியமிக்கப்பட்ட பெண் கர்ப்பவதியாக இருக்கிறாள். அந்த செய்தி அவனால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. இனி எப்படி இந்த பெண்ணோடு கூட நான் வாழப்போகிறேன்? ஒரு கலக்கம், ஒரு திகில், ஒரு சோர்வு, ஒரு மன அழுத்தத்தில் யோசேப்பு உறங்க போகிறான். அந்த உறங்க போகிற போது அவன் மனதில் ஒரு சிந்தனை. வசனம் சொல்லுகிறது, யோசேப்பு நீதிமானாய் இருந்து ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாய் இருக்கிறான். யோசேப்பின் வாழ்க்கையின் இருளின் அனுபவம் எப்படிப்பட்டது? குழப்பம் நிறைந்தது. இதை எப்படி நான் சந்திக்க போகிறேன்? இதை எப்படி நான் எதிர்கொள்ள போகிறேன்? நம்முடைய வாழ்க்கையில் நாம் விரும்பினது நடக்காத போது, நாம் எதிர்பார்த்தது கிடைக்காத போது, நிச்சயமாக எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு குழப்பம் வருவது இயல்பு. யாரும் இதற்கு விதிவிலக்கானவர்கள் அல்ல. யோசேப்பு குழப்பத்தோடு கொடுக்கிறான். ஹவு கேன் ஐ ஓவர்கம் திஸ் இஷ்யூ? இந்த பிரச்சனையை நான் எப்படி மேற்கொள்ள போகிறேன்? ஹவ் ஐ எம் கோயிங் டு மீட் த பீப்புள்? இந்த மக்களை நான் எப்படி சந்திக்க போகிறேன்? உனக்கு விஷயம் தெரியுமா? யோசேப்புக்கு நியமிக்கப்பட்ட மனைவி அவங்க முன்னதாகவே கர்ப்பத்தோடு இருக்கிறாங்க. ஏமாந்துட்டான் யோசேப்பு. அந்த பொண்ணு கேரக்டர் சரியில்லை, அந்த குடும்பம் சரியில்லை. இப்படி பலரும் பலவிதமாக பேசுகிற ஒரு நெருக்கடி வரும் என்பதை தெரிந்து யோசேப்பு குழப்பத்தோடு கூட இருக்கிறான். ஆனால் ஆண்டவர் யோசேப்பின் குழப்பமான மனநிலையிலிருந்து தெளிவான மனநிலைக்கு அவனை வழிநடத்த அந்த தரிசனத்தில் யோசேப்போடு கூட ஆண்டவர் இடைப்படுகிறார். 20வது வசனம், அவன் இப்படி சித்தித்து கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவருக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே. அவ்விடத்தில் உற்பத்தியாய் இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். இருளின் அனுபவம் யோசேப்புக்கு குழப்பமான மனநிலையை கொடுத்தது. ஆனால் ஆண்டவர் அந்த தரிசனத்தில் யோசேப்போடு கூட உரையாடி அந்த குழப்பமான மனநிலையிலிருந்து தெளிவான மனநிலைக்கு யோசேப்பை அழைத்து வருகிறார். கிறிஸ்மஸ் or the birth of Christ is an experience of moving from the darkness to light. இருளான நிலையிலிருந்து
ஒளிக்கு வழிநடத்துகின்ற அற்புதமான அனுபவம் தான் கிறிஸ்துவின் பிறப்பு. அந்த கனவு முடிந்தவுடனே வசனம் சொல்லுகிறது 24 யோசேப்பு நித்திரை தெளிந்து எழுந்து. இப்போ அவருக்குள்ள ஒரு தெளிவு வந்து விட்டது. குழப்பமான மனநிலை கடந்து போய் தெளிவான ஒரு மனநிலை யோசேப்புக்குள்ளே வந்து விட்டது. உடனே என்ன செய்கிறார்? தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்து கொண்டு அவள் தன் முதற் பேரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டான். இப்போ அந்த குழப்பம் நீங்கி போயிடுச்சு. அந்த குழப்பம் நீங்கி தெளிவு வந்த உடனே லூக்காவின் நற்செய்தி நூல் 2ஆம் அதிகாரத்தில் 4வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது யோசேப்பும் தான் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தானுமாய் இருந்தபடினாலே தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டு கர்ப்பவதியான மரியாளுடனே குடிமதிப்பு எழுதப்படும்படி கலிலேயா நாட்டிலுள்ள நாசரேத் ஊரிலிருந்து யூதேயா நாட்டிலுள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். இப்போ என்ன செய்கிறாங்க? கணவன் மனைவியாக 2 பேரும் சேர்ந்து கலிலேயா நாட்டில் நாசரேத்திலிருந்து யூதேயா நாட்டின் பெத்லகேமுக்கு போகிறார்கள். நாசரேத்திலிருந்து எந்த ஒரு நன்மை வரக்கூடுமோ என்று இருந்த அந்த காலகட்டத்தில் நாசரேத்திலிருந்து யூதேயா நாட்டில் பெத்லகேமை நோக்கி இருளிலிருந்து ஒளியை நோக்கி யோசேப்பும் மரியாளும் கடந்து போகிறார்கள். இட் வாஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் ஜோசப் as well as மதர் மேரி. மூன்றாவதாக the experience of the shepherds, மேய்ப்பர்களின் அனுபவம். இருளிலிருந்து ஒளியை நோக்கிய மேய்ப்பர்களின் அனுபவம். 8வது வசனத்தை நீங்கள் வாசித்தால், அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளிகளில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். ஒருவேளை இன்றைக்கு இருக்கிற தலைமுறைக்கு இந்த மேய்ப்பு தொழில் என்பதை பற்றி அதிகமாக தெரிந்திருக்க வாய்ப்பு இல்லை, இல்லையா? ஒரு காலத்தில் கிராமங்களில் இருந்து வளர்ந்தவர்கள் எல்லாருக்கும் தெரியும். நிச்சயமாக ஒவ்வொருத்தர் வீட்டிலையும் கட்டாயம் என்ன இருக்கும்? கோழி வளர்ப்போம், அப்புறம் கொஞ்சம் இடம் இருந்தால் ஆடு வளர்ப்போம், இன்னும் கொஞ்சம் வசதி இருந்தால் மாடு என்ன செய்வோம்? வளர்ப்போம். வீட்டுக்கு தேவையான பால் அந்த மாட்டின் மூலமாக பெற்றுக்கொள்ளுவோம். அந்த மாட்டினுடைய பாலை விற்று பணமாக்கி கொள்ளுவோம். ஆடுகளை வளர்த்து ஆட்டுப்பாலை உண்ணுவோம். இப்படி பல விஷயங்கள் இருந்தது. அப்போ வீட்டில் யாராவது ஒரு பிள்ளை பையனோ பொண்ணோ என்ன செய்வாங்க? அந்த ஆடு மேய்க்கிற வேலையை செய்வாங்க. எங்கேயாவது வெளியில் கூட்டு போவாங்க, கரெக்டான நேரத்துக்கு தண்ணி காட்டுவாங்க, சரியான நேரத்துக்கு புல்லை கொடுப்பாங்க. இப்படி அனுபவங்கள் எல்லாம் இருந்தது. அப்புறம் கிராமங்களில் பார்த்திங்கன்னா வயல்வெளிகளில் குறிப்பிட்ட காலங்களில், அதாவது ஆடி மாதம் வருவதற்கு முன்பு அந்த வயல்வெளிகளில் பட்டி அடைத்து ஆடுகளை என்ன செய்வாங்க? ஒரு குறிப்பிட்ட காலம் தங்க வைப்பாங்க. அந்த ஆடு அங்கேயே இருக்கும். அந்த ஆட்டினுடைய கழிவு அந்த நிலத்துக்கு என்னவா மாறிடும்? உரமாக மாறிவிடும். அதன் பிறகு அந்த நிலம் சிறப்பான பலனை கொடுக்கும். அந்த ஆடு மேய்க்கிறவங்க ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு போவாங்க. ராத்திரியில் அங்கே என்ன செய்வாங்க? தங்கி இருப்பாங்க. நம்முடைய திருச்சபையில் அருமையான எட்வினையா வயலட்டம்மா வீட்டுக்கு நாங்கள் எப்படியாவது வருஷத்துக்கு 2 தடவை போயிடுவோம். அப்படி ஒரு முறை வீட்டுக்கு போனப்போ ஒரே ஆடுகளின் சத்தம். அப்போ வயலட்டம்மாட்ட கேட்டேன், வயலம்மா என்ன ஒரே ஆடு சத்தமாக இருக்குது? ஐயா இல்லைங்க, இங்கே பட்டி போட்டிருக்காங்க ஐயா. ராத்திரியில் அங்கே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா வெளிச்சம் கிடையாது. இன்றைக்கி லேட்டஸ்ட் டெக்னாலஜி இருக்கிறதுனால என்ன வச்சுருக்காங்க? பேட்ரி லைட்டு வச்சுருக்காங்க. அந்த இடம் யானைகள் நடமாடுகிற இடம், மிருகங்கள் நடமாடுகிற இடம், சுத்தலையும் வேலி அடைத்து அதில் அவர்களும் தங்கி கொண்டிருக்கிறார்கள். இருட்டு. அந்த இருளான சூழல் இந்த பெத்லகேம் வயல்வெளியில் இருந்த மக்களுக்கும் இருந்தது. திடீரென்று ஒரு வெளிச்சம் வருகிறது. வசனம் சொல்லுகிறது 8வது வசனத்திலிருந்து 9வது வசனத்துக்கு வந்தால், அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவரிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். மேய்ப்பர்களுக்கு ஒரு இருளான ஒரு சூழல். அந்த இருளான சூழல் அவர்களுக்கு எதை கொடுத்தது? பயத்தை கொடுத்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். சாதாரணமான பயம் இல்லை. எப்படிப்பட்ட பயம்? அதிகபட்சமான ஒரு பயம். அந்த பயத்தில் என்ன செய்வதென்று தெரியாமல் அவர்கள் திகைத்து கொண்டிருக்கும் போது அவர்களை தேடி ஒரு நற்செய்தி வருகிறது. பயப்படாதிருங்கள், டோன்ட் பி ஃபியர்,
டோன்ட் பி அஃப்ரைட், பயப்படாதிருங்கள். இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை தருகிற நற்செய்தியை உங்களுக்கு கொடுக்கிறேன். அவர்கள் மிகுந்த பயந்தார்கள். கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கிற அனுபவத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். மிகவும் பயந்தார்கள், ஆனால் மிகுந்த சந்தோஷம் அவர்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவின் பிறப்பின் செய்தி முதலாக அந்த மேய்ப்பர்களில் தான் சொல்லப்படுகிறது. உலகில் எந்த ஒரு மனிதனுக்கும் கிடைக்காத அற்புதமான ஒரு கிருபை, ஆசீர்வாதத்தை கர்த்தர் இந்த மேய்ப்பர்களுக்கு கொடுக்கிறார். They became the first evangelists of the Bible. வேதாகமத்தில் முதலாக கர்த்தருடைய வார்த்தையை உலகத்துக்கு சொன்னவர்கள் யாரு? இந்த மேய்ப்பர்கள். அவர்கள்தான் உலகத்தின் முதல் சுவிசேஷகர்கள். அதற்கு பிறகுதான் மற்றவங்க எல்லாருமே. உலகத்தின் முதல் சுவிசேஷகர்களாக இந்த மேய்ப்பர்கள் மாறினார்கள். ஆக இருளின் அனுபவம் அவர்களுக்கு பயத்தை கொடுத்தது. ஒளியின் அனுபவம் அவர்களுக்கு விசுவாசத்தையும் நம்பிக்கையும் மகிழ்ச்சியையும் கொடுத்தது. 15வது வசனத்தை வாசியுங்கள். தேவதூதர்கள் அவர்களை விட்டு பரலோகத்துக்கு போன பின்பு மேய்ப்பர்கள் ஒருவர் நோக்கி, நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னிலையிலே கிடைத்திருக்கிற பிள்ளையும் கண்டார்கள். கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். மேய்ப்பராலே தங்களுக்கு சொல்லப்பட்டதை கேட்ட யாவரும் அவைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். 20வது வசனம். மேய்ப்பர்களும் தங்களுக்கு சொல்லப்பட்டதன்படியே கேட்டு கண்ட எல்லாவற்றுக்காகவும் தேவனை மகிமைப்படுத்தி துதித்து கொண்டு திரும்பி போனார்கள். ஆக அந்த வயல்வெளியிலே அவர்கள் தங்கி இருக்கும்போது இட் வாஸ் எ fearful experience for them. ஆனால் பெத்லகேமின் தொழுவத்தில் வந்து ஆண்டவரை கண்டு மரியாளையும் யோசேப்பை கண்டு அவர்கள் திரும்பி போகும்போது it became a joyful experience. அது ஒரு மகிழ்ச்சியின் அனுபவமாக மாறி போனது. அன்புக்குரியவர்களே, இந்த காலவேளையில் கிறிஸ்து பிறப்பின் பண்டிகையை கொண்டாட வந்திருக்கிறோம். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் இந்த பண்டிகை நேரத்திலும் கூட மரியாளை போல கலக்கத்தோடு ஆண்டவருடைய ஆலயத்துக்கு ஒருவேளை ஒரு சிலர் வந்திருக்கலாம். இந்த கிறிஸ்து பிறப்பின் நாள் உங்களுக்கு கொடுக்கிற செய்தி, கலக்கத்தோடு நீங்கள் இருக்க வேண்டாம். இயேசு பிறந்திருக்கிறார். ஆகவே அந்த ஆண்டவர் உங்களை மீட்க பிறந்திருக்கிறார். அந்த ஆண்டவர் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்க பிறந்திருக்கிறார். அந்த ஆண்டவர் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க பிறந்திருக்கிறார். ஆகினாலே கலக்கத்தை விட்டு விட்டு ஆண்டவரிடத்தில் உங்களை அர்ப்பணியுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் அழைக்கிறார். ஒருவேளை இந்த காலவேளையில் இந்த கிறிஸ்து பிறப்பின் பண்டிகைக்கு வந்திருக்கிற ஒரு சிலர் குழப்பத்தோடு கூட வந்திருக்கலாம். What can I going to do? How can I going to face this problem? How can I encounter this issue? பிரச்சனைகளோடு, போராட்டங்களோடு, நெருக்கடிகளோடு, குழப்பத்தோடு அமர்ந்திருப்பீர்களானால் this morning service, this morning sermon is for you. The Spirit of God is directly speaking to you. This message is for you. குழப்பத்தோடு கூட இருக்கிறாயா? இயேசு உனக்காக பிறந்திருக்கிறார். கர்த்தர்கள் உன்னை ஒப்புக்கொடு. கர்த்தர் உன் வாழ்க்கையை தெளிவுபடுத்துவார். உன் வாழ்க்கையை முற்றிலுமாய் மாற்றுவார். You are going to receive a new experience by the birth of Jesus Christ. ஒருவேளை இந்த கால வேளையில் பயத்தோடு கூட காலை ஆராதனையில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாயோ, this morning message is traveling to you. உன்னை நோக்கி பயணித்து கொண்டு இருக்கிறது. Hold it, receive it and own it for yourself. உன்னை நோக்கி வருகிற இந்த நற்செய்தியை பெற்றுக்கொள், உனக்காக சொந்தமாக்கிக்கொள். அந்த பயம் உன்னை விட்டு நீங்கி போகும். கர்த்தர் கொடுக்கிற சமாதானம், சந்தோஷம் உன்னை நிரப்பும். விசுவாசமும் நம்பிக்கையும் மகிழ்ச்சியும் பிறக்கும். இயேசு பிறந்திருக்கிறார். இயேசு பிறந்து விட்டார். அவர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் என்னுடைய கலக்கத்தை மாற்றுவார். அவர் என் குழப்பத்தை நீக்குவார். அவர் என் பயத்தை மாற்றுவார். எனக்கு நிறைவான சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தருவார் என்று சொல்லி மகிழ்வோடு கூட ஆண்டவருடைய கரங்களிலே நம்ம அர்ப்பணிப்போம்.
இந்த கிறிஸ்மஸ் காலங்கள் நம் ஒவ்வொருடைய தனிப்பட்ட வாழ்விலும் குடும்பத்திலும் திருச்சபையும் நல்லதொரு அனுபவமாக இருளில் இருந்து ஒளியை நோக்கி நம்மை நடத்துகின்ற அனுபவமாக மாறட்டும். Once again, on behalf of Pastor's family, we greet you all a Merry Christmas. God bless you. Thank you.